நீங்கள் பார்க்கும் ஆந்திராவைச் சேர்ந்த இந்த 3 சிறுவர்களும் காணாமல் போய்விட்டனர். மார்ச், ஏப்ரல், ஜூலை ஆகிய மாதங்களில் காணாமல் போன இந்த சிறுவர்களை தேடும் பணியில் சென்னை காவல்துறையின் உதவியை நாடி வந்திருக்கிறார்கள் ஆந்திர காவல்துறையினர். ஆமாம், இப்போ நாங்கள் சொல்ல முஸ்கான் ஆப்ரேஷன் சூப்பர் ஆப்ரேஷன். அது 94 மெம்பர்ஸ் ரெஸ்கியூ பண்ணுறது பசங்களை நல்ல ஆப்ரேஷன். அதுக்காக தான் நாங்கள் சென்னை வந்தோம். அந்த மாதிரி லீட்ஸ் கிடச்சி அது மேலே தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு. ஏன்னா அந்த ஆப்ரேஷனில் அக்யூஸ்டு இருப்பாங்க இல்லையா, அக்யூஸ்டு பிடிச்சி கொஞ்சம் லீட்ஸ் வாங்கிட்டு நல்லா இருக்கும்ன்ட்டு தான் சென்னை போலீஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்ருக்கோம். சாலையோரங்கள் மற்றும் சிக்னல்களில் பிச்சை எடுக்கும் சிறுவர்களை மீட்பதற்காக ஆபரேஷன் முஸ்கான் 3 என்ற சிறப்பு குழுவை கடந்த மாதம் சென்னை காவல்துறை தொடங்கியது. இதன் மூலம் ஒரே மாதத்தில் 79 சிறுவர்களை மீட்டு அரசு காப்பகத்தில் சென்னை காவல்துறை ஒப்படைத்துள்ளது. மீட்கப்பட்ட சிறுவர்களில் ஆந்திராவில் காணாமல் போன சிறுவர்கள் இருக்கிறார்களா என்பதை ஆந்திர காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். 3 டீம் போட்டிருக்கு. 3 டீம் சவுத் இந்தியா மொத்தம் கவர் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் டீம் தமிழ்நாடு, கேரளா போயிட்டுருக்கு. ஆல்ரெடி கர்நாடகா டீம் போயாச்சு. தமிழ்நாடு, அது தெலங்கானா, ஆந்திரா ஒரு டீம் கவர் பண்ணும். 3 டீம் எஸ்பி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அனந்தபுர். கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா என பல்வேறு மாநிலங்களில் முகாமிட்டு 3 சிறுவர்களை தேடும் பணியை ஆந்திர காவல்துறையினர் தீவிரப்படுத்தி உள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.